பற்றாக்குறையால் நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல். ராணுவ தளபதி வி.கே. சிங் பிரதமருக்கு கடிதம். அதிமுகவினர் அவதூறு பேச்சு. சட்டப்பேரவையிலிருந்து தேமுதிக வெளிநடப்பு. முன்னாள் முதல்வர் கொலை வழக்கு குற்றவாளிக்கு வழங்கப்பட்ட தூக்கு தண்டனைக்கு எதிர்ப்பு. பஞ்சாபில் இன்று முழு அடைப்பு போராட்டம். ஜெயலலிதாவுடன் மீண்டும் சேர சசிகலா தீவிர முயற்சி. வாழ்க்கையை ஜெயலலிதாவிற்கு அர்ப்பணிப்பதாக அறிக்கை. வணக்கம். விரிவான செய்திகள். ராணுவத்தின் நிலைமை மிக மோசமாக உள்ளது என்று பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு ராணுவ தலைமை தளபதி வி.கே. சிங் கடிதம் எழுதியுள்ளார். ராணுவத்திற்கு வாகனங்கள் மற்றும் தளவாட பொருட்கள் வாங்கும் உத்தரவில் கையெழுத்திட தமக்கு 14 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்க ஒரு நபர் முன்வந்ததாக ராணுவ தலைமை தளபதி வி.கே. சிங் கூறியது நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சி அலைகளை எழுப்பியது. இந்த விவகாரம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிரொலித்ததைத் தொடர்ந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து சிபிஐ தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் ராணுவ தளபதி வி.கே. சிங் புதிய சர்ச்சையை கிளப்பியுள்ளார். இந்திய ராணுவத்தின் நிலைமை மிக மோசமான நிலையில் உள்ளதாக பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு வி.கே. சிங் கடிதம் எழுதியுள்ளார். மேலும் டாங்கிகளில் நிரப்புவதற்கு வெடிகுண்டுகள் பற்றாக்குறை இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஆயுத பற்றாக்குறையால் நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே வி.கே. சிங் கடிதம் குறித்து நாடாளுமன்றத்தில் அமளி ஏற்பட்டதால் இரு அவைகளும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சட்டப்பேரவையிலிருந்து தேமுதிக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். பட்ஜெட் உரை மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய அதிமுக உறுப்பினர் கூபா கிருஷ்ணன் தேமுதிக பற்றி அவதூறான கருத்துக்களை தெரிவித்தார். இதற்கு தேமுதிக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். திராணி இருந்தவர்கள் சங்கரன் கோவில் தேர்தலில் என்று கூபா கிருஷ்ணன் சில கருத்துக்களை கூறினார். அப்படிப்பட்டவர்கள் கட்சி நடத்தலாமா வேண்டாமா என்ற குழப்பத்தில் இருப்பதாகவும் அவர் கூறியதற்கு தேமுதிகவினர் ஆட்சேபம் தெரிவித்தனர். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் குறுக்கிட்டு அதிமுக உறுப்பினர் பேசும்போது தேமுதிக பொதுச் செயலாளர் கேப்டன் விஜயகாந்த் குறித்து அவதூறாக பேசியதாகவும் இவற்றை அவையில் குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதற்கு அதிமுக தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அதிமுகவினர் அவதூறு பேச்சை கண்டித்து சட்டப்பேரவையில் இன்று தேமுதிக உறுப்பினர்கள் பன்ருட்டியார் தலைமையில் வெளிநடப்பு செய்தனர். ஆளுங்கட்சியைச் சேர்ந்த மாண்புமிகு உறுப்பினர் கூபா கிருஷ்ணன் அவர்கள் கூறினார். அதை சட்டசபை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். சபாநாயகர் அதை ஏற்கவில்லை. ஆகவே வெளிநடப்பு செய்தோம். பஞ்சாப் முன்னாள் முதல்வர் பியான் சிங் கொலை வழக்கு குற்றவாளி ரஜோனாவுக்கு வழங்கப்பட்ட தூக்கு தண்டனையை எதிர்த்து இன்று பஞ்சாபில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. கடந்த 1995 வருடம் ஆகஸ்ட் 31 தேதி பஞ்சாப் முதல்வராக இருந்த பியான் சிங் கார் வெடிகுண்டு மூலம் கொல்லப்பட்டார். இந்த படுகொலையில் அவரது பாதுகாப்பு அதிகாரிகள் 3 பேர் உட்பட மொத்தம் 11 பேர் உயிரிழந்தனர். இந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான பல்வந்த் சிங் ரஜோனா உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. இதில் பல்வந்த் சிங் ரஜோனாவை தூக்கில் போடுமாறு சண்டிகர் சிறப்பு நீதிமன்றம் கடந்த 2007 ஆண்டு தீர்ப்பளித்தது. இந்நிலையில் பல்வந்த் சிங் ரஜோனாவை வரும் 31 தேதி தூக்கிலிடலாம் என்று சண்டிகர் நீதிமன்றம் உறுதி செய்து நேற்று தீர்ப்பளித்தது. இதை எதிர்த்து பஞ்சாபில் சீக்கிய அமைப்பு சார்பில் மாபெரும் போராட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் ஆகியோரை பஞ்சாப் முதல்வர் பிரகாஷ் சிங் பாதல் இன்று சந்தித்து பேசவுள்ளார். இதனிடையே இந்த தீர்ப்பை எதிர்த்தும் தூக்கு தண்டனையை ரத்து செய்து ஆயுள் தண்டனையாக மாற்ற வலியுறுத்தியும் இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆளும் சிரோன்மணி அகாலி தளம் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் அழைப்பு விடுத்துள்ளன. அதன்படி இன்று பஞ்சாபில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனால் அங்கு பதற்றம் நீடிப்பதால் உச்சகட்ட பாதுகாப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வேட்புமனுவில் தவறான தகவல் அளித்தால் 20 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. மும்பையில் நடைபெற்ற கருத்தரங்கு ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷி, தேர்தல்களில் கிரிமினல்கள் போட்டியிடுவதை சட்டம் மூலம்தான் தடுக்க முடியும் என்றும் தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்றும் கூறினார். தேர்தல் நன்னடத்தை விதிகளை மீறுபவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்றும்
தவறான தகவல் அளித்து போட்டியிடும் வேட்பாளருக்கு 20 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஆனால் இவைகளை செயல்படுத்துவது தேர்தல் கமிஷனின் கையில் இல்லை என்று தெரிவித்த அவர், கடுமையான சட்டங்களை கொண்டு வருவதன் மூலம்தான் கட்டுப்படுத்த முடியும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷி தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் புனிதத்தையும் நாடாளுமன்ற மாண்பிற்கு எதிராகவும் கூறப்படும் எந்த கருத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நாடாளுமன்ற மக்களவை அண்ணா ஹசாரே குழுவினருக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. அண்மை காலமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை ஹசாரே குழுவினர் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக மத்திய அமைச்சர்கள் உட்பட 14 பேர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்ததற்கு நேற்று நாடாளுமன்றத்தில் அனைத்து கட்சி உறுப்பினர்களும் தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர். இதற்கிடையே டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக செய்தி தொடர்பாளர் ஷானவாஸ் ஹுசேன், அண்ணா ஹசாரே குழுவினர் தங்கள் இலக்கை விட்டுவிட்டு மாற்றுப்பாதையில் செல்கிறார்கள் என்ற சுஷ்மா சுவராஜ் கருத்தை தாம் ஆமோதிப்பதாக கூறினார். भारतीय जनता पार्टी और टीम अन्ना के बीच में कोई विवाद नहीं है। हम उनके भावना से पूरी तरह सहमत हैं कि लोकपाल बिल सशक्त और मजबूत लोकपाल बिल आना चाहिए। इसको लेकर भारतीय जनता पार्टी ने संसद और संसद से के बाहर भी पूरी तरह से संघर्ष किया है और जहां तक शब्दवाली का सवाल है तो बहुत कठोर शब्द उनकी तरफ से उपयोग नहीं होना चाहिए, यही उनसे अपेक्षा है. இதற்கிடையே உத்தரப்பிரதேச மாநிலம் கௌசாம்பியில் செய்தியாளர்களை சந்தித்த அரவிந்த் கெஜ்ரிவால், கிரிமினல் குற்றச்சாட்டு பின்னணி கொண்ட 162 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது விசாரணை நடத்த விரைவு நீதிமன்றம் ஒன்றை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். के अंदर जो 162 सांसद हैं जिनके ऊपर आपराधिक मामले चल रहे हैं, उनका क्या होगा? क्या फास्ट ट्रैक कोर्ट्स नहीं बनने चाहिए और उनके ट्रायल जल्दी से पूरे किए जाएं ताकि पता चल सके कि उनमें से कौन अपराधी हैं और कौन स्वच्छ हैं? जनता के मन में ये सवाल थे, उन सवालों के जवाब नहीं मिले. தமிழகத்தில் மின் கட்டணத்தை உயர்த்த தமிழக அரசிற்கு அதிகாரம் கிடையாது என்று சட்டசபையில் மின்சாரத்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பதிலளித்தார். தமிழக சட்டசபையில் நடைபெற்று வரும் பட்ஜெட் மீதான பொது விவாதத்தில் மேட்டூர் தொகுதி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் SR பார்த்திபன் கேட்ட கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளித்தனர். தமிழகத்தில் தற்போது மின்வெட்டு அதிகரித்துள்ளதற்கு என்ன காரணம் என்று SR பார்த்திபன் கேள்விக்கு மின்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பதிலளித்தார். மின்வெட்டிற்கு காரணம் கடந்த ஆட்சியில் மின் பற்றாக்குறையை பற்றி எந்த நடவடிக்கையும் எடுக்காததுதான் என்றும், தற்போது மின்வெட்டை குறைக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். வரும் 2013ஆம் ஆண்டின் இறுதிக்குள் தமிழகத்தில் மின் உற்பத்தி தன்னிறைவு பெறும் என்றும் கூறினார். மின் கட்டண உயர்வு குறித்து மக்களிடம் தற்போது அச்சம் நிலவி வருகிறது என்ற SR பார்த்திபன் கேள்விக்கு, தமிழகத்தில் மின் கட்டணத்தை நிர்ணயிக்க தமிழக அரசிற்கு அதிகாரம் கிடையாது என்றும், மின் கட்டணம் குறித்து தமிழ்நாடு மின் வாரிய ஒழுங்குமுறை ஆணையம் மனு அளித்துள்ளதால் இந்த மின் கட்டண உயர்வு குறித்து பரிந்துரை செய்து வருகிறது என்றும் அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மேலும் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களிலிருந்து இடைத்தரகர்கள் முறைகேடு செய்வதால் விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்காமல் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று தேமுதிக MLA பார்த்திபன் கேள்வி கேட்டார். குறிப்பாக விழுப்புரம் மாவட்ட அரகண்டநல்லூரில் உள்ள அரசு ஒழுங்குமுறை நெல் விற்பனை கூடத்தில் நெல்லுக்கு உரிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர் என்றார். இதற்கு பதிலளித்த உணவுத்துறை அமைச்சர் காமராஜ், விழுப்புரம் மாவட்டத்தில் தற்போது 13 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருவதாகவும், அரசு நிர்ணயித்த விலையே விவசாயிகளுக்கு கிடைப்பதாகவும் தெரிவித்தார். இதில் இடைத்தரகர்கள் முறைகேடு நடத்தவில்லை என்றும் அமைச்சர் மறுத்துள்ளார். இந்த ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் 1 லட்சம் இலவச மனைப்பட்டா வழங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை 2 லட்சமாக உயர்த்த முன்வர வேண்டும் என்ற பார்த்திபன் கேள்விக்கு குறுக்கிட்டு பதிலளித்த அமைச்சர் செங்கோட்டையன், இந்த 1 லட்சம் இலவச மனைப்பட்டா வழங்குவது அதிகம் என்றும், தற்போது நிலத்தை ஆய்வு செய்து முறைகேடு நடைபெறாமல் இருக்க அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக MLAக்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். கடந்த 26ஆம் தேதி தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்தபோது பட்ஜெட் வரும் முன்பாகவே முதலமைச்சர் ஜெயலலிதா அவைக்கு வெளியே சில அறிவிப்புகளை வெளியிட்டதாக மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருந்தார்.
இந்நிலையில் இன்று பட்ஜெட் மீதான கேள்வி பதில் விவாதம் இன்று நடைபெற்று வருகிறது. அப்போது ஸ்டாலின் கூறியிருந்த குற்றச்சாட்டை ஜெயலலிதா மறுப்பு தெரிவித்தார். மேலும் பால் கமிஷன் அறிக்கையை அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் கருணாநிதி சட்டப்பேரவை கூட்டத்திற்கு முன்பாகவே வெளியிட்டதை ஜெயலலிதா சுட்டிக்காட்டினார். இதற்கு பதிலளிக்க மறுப்பு தெரிவித்ததால் திமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் இன்று சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி சட்டசபையில் ஆளுநர் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் கூச்சல் குழப்பம் மற்றும் அமளியில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று துவங்கியது. இதற்காக சட்டசபைக்கு துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் வருகை தந்தார். இவரை வளாகத்தின் முன்பாகவே தடுத்த காங்கிரஸ் மற்றும் திமுக எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் ஆட்சியில் பணியமர்த்தப்பட்ட பலர் தற்போது பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஆளுநரை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சபை காவலர்களின் துரித முயற்சியால் இது தடுக்கப்பட்டது. ஆளுநர் உரையை வாசிக்க துவங்கியவுடன் காங்கிரஸ், திமுக மற்றும் அதிமுக என ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் அவருக்கு எதிரான கோஷங்களை எழுப்பிய வண்ணம் இருந்தனர். சபாநாயகர் இருக்கைக்கு முன் அவர்கள் தர்ணாவிலும் ஈடுபட்டனர். இதனால் சபாநாயகர் அவர்களை வெளியேற்றுமாறு சபை காவலர்களுக்கு உத்தரவிட்டார். முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம் உள்ளிட்டவர்களை சபை காவலர்கள் குண்டுக்கட்டாக தூக்கி வெளியேற்றினர். 20 நிமிடங்கள் நீடித்த இந்த அமளியால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது. கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கத்தில் பயங்கர தீ விபத்து. 2 படகுகள் தீயில் கருகி நாசம். இலவச பொருட்கள் வழங்க லஞ்சம் வசூல். அதிமுக பஞ்சாயத்து தலைவி மீது கிராம மக்கள் புகார். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.